World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். கடனை அடைக்க உதவும் தாந்திரிக பரிகாரங்கள். இது நிறைய மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்கொண்ட வகுப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே தாந்திரிக பரிகாரங்கள் வகுப்புல வந்து நம்ம எடுத்திருக்கோம் கடனை பத்தி. அப்புறம் அதோட கொஞ்சம் அப்டேட்டடா இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டாங்க. சரி, அதுக்காக தான் இந்த வகுப்பு அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். இந்த வகுப்பு நம்ம எடுக்கிறதுக்கே நிறைய தடைகள் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு. சரிங்களா, வீடியோ எல்லாம் எடுத்துட்டோம். எல்லா கிளாஸுமே இந்த ஷார்ட்ஸ் வீடியோ அப்படிங்கறது நம்ம போட்டிருப்போம். இந்த கிளாஸ்க்கு வந்து ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம பண்ண முடியல. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம எடுத்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து கரெக்டா கவர் ஆகாம விட்டுருச்சு. அது நிறைய ஃபுட்டேஜ் வந்து அழிஞ்சிருச்சு. அதுக்கு சில தடைகள் அப்படிங்கிறது இருந்துச்சு. சரி, பரவாயில்ல, அது இருக்கட்டும் அப்படிங்கறதுக்காகவே நம்ம அப்படியே விட்டுட்டோம். சரி, ஓகே, பார்ப்போம் அது எத்தனை பேருக்கு போய் சேருதோ அவங்களுக்கு மட்டும் ஒரு பாகிவான்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். சரிங்களா, இது முழுக்க முழுக்க ரொம்ப ஒரு அற்புதமான வகுப்பு அப்படின்னு சொல்லலாம். என் நடைமுறையில என்னென்ன விஷயங்கள் நான் வந்து ஃபாலோ பண்றேனோ அதை மட்டும் தான் நம்ம வந்து இதை கொடுக்க போறோம். சரிங்களா, இது நான் மட்டும் பயன்படுத்தினது கிடையாது. என்னுடைய வாடிக்கையாளர்கள், என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் பயன்படுத்தினது இருக்கும். ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அப்டேட்டடா இருக்கும் அப்படிங்கறத. வீடியோ பிளர் ஆயிருச்சு சார். இப்போ ஓகே. ஓகே, சரியா இருக்கு. ஓகே ஓகே, இப்போ சரியா இருக்கு சார். ஓகே சார், மகிழ்ச்சி. ஓகே சார், மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் நிறைய தடைகள் அப்படிங்கிறது வந்துச்சு. அதை பார்க்கலாம், நீங்களே வந்து பார்க்க முடியும். சரிங்களா, அது பரவாயில்ல, அதையும் மீறி நம்ம வந்து சக்சஸ் பண்ணாதான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். சரிங்களா, ஓகே, பார்ப்போம். முதல்ல கடனுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, யாராவது ஒருத்தங்க சொல்ல முடியுமா? கடன் அப்படின்னா என்னன்னு சொல்ல முடியுமா? கடன் அப்படின்னா ஒரு சில டெஃபினிஷன் அப்படிங்கிறது இருக்கு. யாராவது ஒருத்தங்க சொல்ல முடியுமா? பழைய மாணவர்கள் வகுப்புல எல்லாமே சொல்லியிருக்கோம். முன்ஜென்ம கர்மா. இல்ல, அது இல்ல சார். இது இப்ப அது கர்மா, அது வேற சார். ஓகே, அது பரவாயில்ல, கரெக்டான ஆன்சர் தான். அது இப்ப இந்த பொதுவா நம்ம பயன்படுத்தக்கூடிய கடனுக்கு வந்து அது வராது. அதுக்காக நானே சொல்லிடுறேன். நம்மள்ட்ட இல்லாத பணத்தை செலவு பண்றது சார். ஓகே, நம்ம சொல்லியிருக்கோம். சூப்பர் சார், மகிழ்ச்சி. அதாவது நம்ம இதுவரைக்கும் வந்து சம்பாதிக்காத பணத்தை வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்காத பணத்தை வந்து ஒண்ணு செலவு பண்றது, அல்லது அதை வந்து கடன் அப்படிங்கிறது நம்ம சம்பாதிக்காத காசு செலவு பண்றது, அல்லது வேற ஏதோ ஒரு தேவைக்காக அதை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துறது. இப்போ ஒரு சிலர் வந்து கல்யாணத்துக்காக கடன் வாங்குவாங்க, அல்லது வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்குவாங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கட்டுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சம்பாதிக்காத பணத்தை வந்து பாத்தீங்கன்னா செலவு பண்றதுதான் கடன் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது வந்து பேசிக்கான ஒரு டெஃபினிஷன். சரிங்களா, இதை நீங்க மத்த பக்கம் எங்க தேடிங்கனாலும் அது வந்து கிடைக்காது. இதனால இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம வகுப்புக்கு வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து இப்ப கைமாத்தா வாங்குவாங்க. ஒரு சிலர் வந்து கைமாத்தா வாங்குவாங்க அப்படின்னா, இப்ப வந்து ஒரு 5000 ரூபாய் வேணும்னா 5000 ரூபாய் வந்து வாங்குவாங்க. மறுபடியும் திருப்பி ஒரு சம்பளம் வாங்கி கொடுப்பாங்க, அல்லது வேற ஏதோ ஒரு பணம் அதுக்கு முன்னாடியே வந்து நான் 1 வீக்ல கொடுக்குறேன், 2 வாரத்துல கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கூட கடன் வந்து வாங்குவாங்க. இது வந்து கடன் தான். இப்ப இது ஏதாவது பாதிக்குமா? ஒரு 5000 ரூபாய் வாங்கிட்டு நம்ம வந்து திரும்ப நம்ம கொடுக்குறோம், அல்லது நம்ம காசு வந்ததுக்கு அப்புறம் கொடுக்குறோம் அப்படின்னா, இது யாரா ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதிக்குமா? இதுல ஏதாவது பாதிப்பு அப்படிங்கிறது இருக்குமா? கரெக்டா கொடுத்துட்டா பாதிப்பாது சார், லேட் பண்ணா பாதிப்பு. ஓகே, அப்ப லேட் பண்ணா பாதிப்பு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். யாரோ ஒருத்தர் போய் மாட்டிக்குவாங்க. சரிங்களா, அப்போ உதவி பண்ண போனா சிலவங்க வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்குவாங்க. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க கிட்ட காசு யாராவது ஒருத்தங்க கேட்பாங்க, ஒரு 1,00,000 ரூபாய் கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இவங்க கையில காசு இருக்காது. பட் ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்கிட்ட போயிட்டு வந்து கேட்பாங்க. இவங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்கிட்ட யாராவது கேட்டுட்டு எனக்கு 1,00,000 ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி வாங்கிடுவாங்க. அதை வாங்கிட்டு அவங்க இன்னொரு பக்கம் கொடுத்துருவாங்க. அப்ப அந்த மாதிரி கொடுக்கும்போது இவங்க வந்து வட்டி கட்டிட்டு இருப்பாங்க. அவங்க வட்டிக்கு தான் கேட்டிருப்பாங்க, இவங்க வந்து வட்டி கட்டிட்டு இருப்பாங்க. அவங்க அசலும் கொடுக்க மாட்டாங்க, வட்டியும் கொடுக்க மாட்டாங்க. இப்ப இந்த மாதிரியும் சிலவங்க போய் மாட்டிக்குவாங்க. அவங்க எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். புரியுங்களா? அப்ப கூடுமான வரைக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு, ஜாதக அமைப்புல இருந்துச்சுன்னா தயவு செய்து யாருக்கும் போய் வந்து ஹெல்ப் பண்றதுக்கு வந்து போயிடாதீங்க. அது கடன் சார்ந்து விவரங்களுக்கு நீங்க போய் போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. புரியுங்களா? இந்த மாதிரி ஒரு அமைப்பு. இது வந்து ஒரு கடன். சும்மா நம்ம கைமாத்தா வாங்குறதுல வேற யாராவது ஒருத்தர் வந்து மாத்தும் போது ஒரு பிரச்சனையில வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிறது. இது வந்து ஒண்ணு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தங்க வந்து வட்டிக்கு வாங்கிடுவாங்க.
சாதாரணமா வந்து ஒரு வட்டிக்கு வாங்கிடுவாங்க. வட்டிக்கு வாங்கிட்டு வந்து இப்போ ஒரு 5 லட்சம் ரூபாய் வட்டிக்கு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 லட்சம் ரூபாய் வட்டிக்கு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ ஒரு 5 லட்சம் ரூபாய் வட்டிக்கு வாங்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் வட்டியே கட்டியிருப்பாங்க. 5 லட்சம் ரூபாய் வாங்கின அசல் வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் தான், வட்டி கட்டுறது வந்து 10 லட்சம். அப்போ இந்த 5 லட்சம் அப்படியே நிக்குமா இல்லையா? இவங்க வட்டி மட்டும் தான் கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்குமா இல்லையா? வாங்கின அசலை விட டபுள் மடங்கு கட்டியாச்சு, பட் அசல் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி சில அமைப்புகளே இருக்காங்களா இல்லையா? இருப்பாங்களா? பார்க்க முடியுதா? இதுக்கெல்லாம் சில வகையான அமைப்புகள் அப்படிங்கிறது, ஜாதக அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அது கடன்லாம் என்னென்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, அதுக்காக தான் இந்த இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் இன்னும் ஒரு கடன் வாங்குற வழக்கம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்ப கிரெடிட் கார்டு மூலியமா கடன் வாங்குறாங்க. கிரெடிட் கார்டு மூலியமா கடன் வாங்குறாங்களா? கிரெடிட் கார்டு வந்து ஒண்ணு கொடுத்துறாங்க. இப்ப அதை வந்து ஸ்வைப் பண்றாங்க. பில் டேட்டுக்கு வந்து கட்டினா உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா வரப்போறது கிடையாது. அழகா சூப்பரா ரொட்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. தெரிஞ்சவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா விளையாடுவாங்க. தெரியாதவங்க புதுசா யாராவது கார்டு வாங்குறாங்க, அதை பத்தி யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா தேவையில்லாம போய் வந்து மாட்டிக்குவாங்க. இப்போ அந்த மாதிரி கிரெடிட் கார்டு மூலியமாவும் கடன்ல போய் மாட்டக்கூடிய சில அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நிறைய பேருக்கு வந்து இது உதவிகரமாவும் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து கொடுக்குது. இப்ப இதுவே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில நண்பர்கள் என்ன பண்றாங்கன்னா, எனக்கு ஏதாவது ஒரு கார்டு வாங்கிக்கிறேன், எனக்கு கார்டு வராது, இப்ப நீ உன்னோட கார்டை வாங்கி கொடு அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கார்டை வாங்கி இவங்க வந்து ஸ்வைப் பண்ணிடுவாங்க. அவங்க மூலியமா இவங்களும் வந்து பிரச்சனையில வந்து பாத்தீங்கன்னா மாட்டக்கூடிய ஒரு அமைப்புகளை வந்து இருக்கு. அல்லது இவங்க கார்டை அவங்க ஸ்வைப் பண்ணிக்குவாங்க, ஆனா அவங்க கட்ட முடியாம போயிடும். இந்த மாதிரி சில அமைப்புகளையும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சரிங்களா? அப்போ யார் வந்து இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது அப்படிங்கறத நம்ம தெளிவா ஜாதக ரீதியா தெரிஞ்சிட்டோம்னா நம்ம இந்த வேலைக்கே நம்ம தயவு செய்து போக மாட்டோம். போவோமா? ஒரு இடத்துல பிரச்சனை வருது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம போக மாட்டோமா இல்லையா? அந்த மாதிரி சில அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதையும் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து ஒண்ணு. இதுக்கப்புறம் ஒருத்தருக்கு வந்து ஒரு 50,000 ரூபாய் கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 50,000 ரூபாய் கடன் இருக்கு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, இப்ப சாதாரணமா வந்து வேலைக்கு போறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு 50,000 ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னா வேற யாராவது ஒருத்தர் வந்து கடன் வாங்கி அதை வந்து அடைக்கிறது. இப்ப இதுல இருந்து இப்ப இது ஒரு 50,000 ரூபாய் ஒருத்தருக்கு தரணும்னு வச்சுக்கோங்க. இன்னொருத்தர்கிட்ட வந்து ஒரு 50,000 ரூபாய் வாங்கி இவர்கிட்ட வந்து கடன் அடைக்கிறது. மறுபடியும் இவருக்கு 50,000 கடன் ஆயிடும். மறுபடியும் திருப்பி இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்ச இடத்துல எல்லாம் வந்து ரொட்டேட் பண்றது. அல்லது இந்த எங்க 50,000 கொடுக்கணுமோ அங்க மட்டும் வட்டி மட்டும் கட்டிட்டு இருப்பாங்க. எங்க 50,000 கொடுக்கணுமோ அங்க மட்டும் வட்டி மட்டும் கட்டிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்காங்களா இல்லையா? நிறைய கிரெடிட் கார்டு ரொட்டேஷன் பண்றவங்களே நிறைய பேர் இந்த வேலையை வந்து பாத்துட்டு இருக்காங்க. மினிமம் டியூ மட்டும் கட்டுறது, மன்னிக்கும், மினிமம் டியூ கட்டுறது, இந்த மாதிரி சில அமைப்புகள்லாம் அவங்க வந்து இருக்காங்க. இந்த மாதிரி பாக்குறீங்களா இல்லையா? நடைமுறையில பாக்குறீங்களா? ஆமாங்க சார். நடைமுறையில பாக்குறீங்க. ஓகே. ஒரு சிலருக்கு வந்து கடன் கொடுத்தா திரும்ப வருது, ஒரு சிலருக்கு கடன் கொடுத்தா திரும்பவே வர்றதில்ல. இந்த மாதிரி இருக்கா? ஒரு சிலருக்கு கடன் கொடுத்தா சூப்பரா வந்து திருப்பி கொடுத்துட்றாங்க, ரொம்ப அக்கௌண்டபிலிட்டியா இருக்காங்க. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா கடன் அவங்க அப்படியே திருப்பி கட்டுறதுனா என்னன்னு சொல்லி கேட்டே இருக்காங்க. இப்ப கடன் வாங்குறதே ஒரு வாடிக்கையா வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இருக்காங்களா இல்லையா? நிறைய பேர் இருக்காங்களா? யாராவது அடிக்கடி வந்து கேட்பாங்க, சார் அமௌண்ட் இருக்குமா, ஏதாவது அமௌண்ட் இருக்குமா, நான் ஒரு அடுத்த வாரத்துல தரேன், இந்த மாதிரி கேட்பாங்க. உங்ககிட்ட நீங்க கேட்டிருக்கலாம். இதெல்லாம் நடைமுறையில வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது தான். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கா இல்லையா? கண்டிப்பா. அது மாசம் கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மாசம் ஓகே பரவாயில்ல கொடுக்கலாம், 2வது மாசம் கொடுக்கலாம், 3வது மாசம் இதே மாதிரி இருந்துச்சுன்னா தப்பா போயிடும். புரியுதா இல்லைங்களா? இப்ப இந்த மாதிரி சில அமைப்புகள் எல்லாமே இருக்கு. இப்ப கடன் வாங்குறதுல இத்தனை முறைகள் அப்படிங்கிறது வந்து இருக்கு. சரிங்களா? புரிஞ்சு வச்சுக்கோ. அப்போ நம்ம எந்த அமைப்பில் இருந்தா கடனுக்குள்ள நம்ம போகாம இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோ. இப்ப இன்னும் ஒரு சிலர் வந்து இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கமிட்மெண்ட் வச்சா மட்டும்தான் காசு வரும் அவங்களுக்கு. அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு கமிட்மெண்ட் வச்சிருந்தாங்கன்னா அந்த கமிட்மெண்ட்டை வந்து பூர்த்தி பண்றதுக்கு சில அமைப்புகள் அப்படிங்கிறது வரும். கரெக்டா அதுக்கு அந்த கமிட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி காசு வந்துடும். அதுக்கு மேல காசு வராது. அவங்க அதுக்கு மேல வந்து சேர்த்த முடியாது. யாராவது ஒரு சீட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க.
இப்ப மாத சீட்டு அல்லது வேற ஏதோ ஒரு வகையை 2 மாசத்துக்கு ஒருக்கா சீட்டு, 3 மாசத்துக்கு ஒருக்கா சீட்டு அந்த மாதிரி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சா அந்த சீட்டு வந்து ஒரு 30,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 30,000 கட்டுறதுக்கு மட்டும் காசு வரும், அதுக்கு மேல திரும்பி வராது. மறுபடியும் திரும்பி 3 மாசத்துல அந்த 30,000 எப்படியா வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி வருமா? அந்த மாதிரி வருதா இல்லையா? நீங்களே ஒரு சிலர் வந்து இருப்பீங்களா இல்லையா? 100% எனக்கு இருக்கு சார். ஓகே, புரியுது இல்லையா? அப்ப இதெல்லாம் வந்து என்ன வகையான ஜாதக அமைப்பு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம வந்து கரெக்டா நம்ம பயன்படுத்த முடியும். ஒரு கடன் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடன் அன்பை முறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது ஏன் முறிக்குதுன்னு பார்ப்போம். கடன் வந்து அன்பை முறிக்குன்னு சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்க. நல்லா சொல்லுங்க சார். அது ஏன் முறிக்குதுன்னு பார்ப்போம். கடன் அன்பை ஏன் முறிக்குது அப்படிங்கறத பார்ப்போம். அப்புறம் இந்த கடனை பத்தி சொல்லும் போது, கடன் பெற்றான் நெஞ்சன் போல் கலங்கனியான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லி ராவணனுக்கே அந்த கடன் பெற்ற நெஞ்சம் போல அவர் இருந்தாராமா. அப்ப கடன் பெற்ற நெஞ்சம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மனவலி வேதனையில இருக்கிறது அப்படிங்கிறது அமைப்பு. புரியுங்களா? அந்த மாதிரி ஒரு சோகத்துல அவன் வந்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த இதுல சொல்லுவாங்க. ராமாயணத்துல, கம்பராமாயணத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லி வைப்பாங்க. இப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் கடனை வந்து இதெல்லாம் கடன் படவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சில அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சரிங்களா? அதெல்லாம் பார்ப்போம். இன்னும் ஒரு சில இருக்குன்னா, இப்போ அவங்க பார்த்தா லட்சக்கணக்கில் கடன் வாங்கிடுவாங்க. அவங்களுக்கு சும்மா சாதாரண ஒரு 10,000 20,000 அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. லட்சக்கணக்கில் தான் எங்க வணங்கினாலும் கடன் வாங்குவாங்க. ஒரு 50 லட்சம் 60 லட்சம் எங்கேயா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா அதை பத்தியான ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறதே இருக்காது. அவங்க வீட்டுக்கு மறுபடியும் திரும்ப திரும்ப கடன் வாங்கிட்டே இருப்பாங்க. எங்க கிடைக்குதோ அங்க வாங்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. ஒண்ணு அவங்க அதை வச்சு பிசினஸ் பண்ணலாம், அல்லது அதை வச்சு தேவையில்லாத சில வழிகள்லயும் அவங்க வந்து செலவு பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சில அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பார்க்கலாம் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரிங்களா? முதல்ல கடனுக்குண்டான பாவம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். கடனுக்குண்டான பாவம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, பொதுவா கடனுக்குண்டான பாவம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடம். கடனுக்குண்டான பாவம் அப்படிங்கிறது இது வந்து ஒரு பாவம் அப்படிங்கிறது 6ஆம் இடம். இதே வந்து 8ஆம் பாவத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா கடன் இருக்கும். என்னடா அது 2 பாவத்திலேயே கடன் இருக்குன்னு சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வேண்டாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது 2ஆ பிரிக்கணும். என்ன அமைப்பு அப்படின்னா, 6ஆம் இடம் அப்படின்னா உங்களால தூக்க முடிஞ்ச அளவு பலம். உங்களால ஒரு 10 லட்சம் ரூபாய் சமாளிக்க முடியுது அப்படின்னா, உங்களால எப்படியா அந்த 10 லட்சம் ரூபாய் நான் கட்டிடுவேன் அப்படின்னா அது வந்து 6ஆம் இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய கடன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? உங்களால இது வந்து எப்படியா பேலன்ஸ் பண்ண முடியும். இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களால வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ண முடியாத ஒரு அமைப்பு. சார் மியூட் பண்ணுங்க சார், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, மியூட் பண்ணுங்க. ஓகே, அதாவது 6ஆம் இடம் அப்படின்னா உங்களால வந்து பாத்தீங்கன்னா அது சமாளிக்க முடியற அளவுக்கு இருக்கக்கூடிய கடன் வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடம். அதுக்கு வந்து கரெக்டா வட்டி கட்டிட்டு இருக்கீங்க, இன்ட்ரெஸ்ட் நல்லா பே பண்றீங்க, அதுல அந்த கொஞ்சம் எப்ப பணம் வருதோ அப்ப போய் மறுபடியும் திரும்ப வந்து கட்டுறீங்க. அந்த மாதிரி இருக்கிறது 6ஆம் இடம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். 8ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு சுமைக்கு மேல அதிகமா இருக்கக்கூடிய கடன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடம். இதுக்கப்புறம் இந்த ஒரு 5 லட்சம் ரூபாய் வாங்கினா அசலுக்கு மேல வட்டி கட்டுறது வந்து 8ஆம் இடம். ஒரு 50,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு மறுபடியும் ஒரு 1,50,000 லட்சம் ரூபாய் வட்டி கட்டி இருந்தாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து 8ஆம் இடம் அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்களால முடியுது, ஒரு கடன் வாங்கி அதனால சரியா வந்து கட்ட முடியுது அப்படின்னா அது வந்து 6ஆம் இடம். உங்களால கட்ட முடியல அல்லது அசலுக்கு மேல திரும்ப திரும்ப கட்டிக்கிட்டே இருக்கீங்க, பணத்து முன்ன கடனே அடைய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 8ஆம் இடம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி இதுக்கப்புறம் அந்த ஒரு கந்து வட்டி, இந்த மீட்டர் வட்டி எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சொல்லுவாங்க. கந்து வட்டி, மீட்டர் வட்டி, இந்த மாதிரி அப்படியே வட்டி அதிகமா இருக்கக்கூடியது, அந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து 8ஆம் இடம் தான். அதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல அப்படியே அது பல மடங்கா வந்து அதிகமாயிடும். கட்ட முடியாத கடன் அப்படிங்கிறதுல 8ஆம் இடம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகே, இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சிலர் வந்து கடன்னால வந்து இறந்துடுறாங்க. இந்த மாதிரி இருக்கா இல்லையா? அவங்களால கட்ட முடிகிற கடன் இருந்தா அவங்க வந்து இறக்குறாங்களா, அல்லது கட்ட முடியாத கடன் இருந்தா அவங்க வந்து இறக்குறாங்களா? சார், கட்ட முடியாத கடனுக்காக தான் இறந்து போறாங்க.
புரியுது இல்லைங்களா? அப்ப 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம், ஒரு விபத்து எல்லாம் குறிக்குது இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் இது 8ஆம் இடம். அதையும் காரணம் புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் இது வந்து சொல்லி வைக்கிறேன். ஓகே, புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து பாவனையா இருக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே, இதுக்கப்புறம் உங்க ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதி வந்து கடனை குறிப்பிடுவார். 6ஆம் அதிபதி எந்த லக்னமா இருந்தாலும் சரி, 6ஆம் அதிபதி வந்து கடனை வந்து குறிப்பாரு. 8ஆம் அதிபதி வந்து கட்ட முடியாத கடனை வந்து பாத்தீங்கன்னா குறிப்பார். 6ஆம் அதிபதி அப்படிங்கிறது கடனை வந்து பாத்தீங்கன்னா குறிப்பார். நல்லா புரிஞ்சுக்கும். ஓகே, 8ஆம் அதிபதி பொதுவா வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி யாருக்கு வந்து சேர்ந்திருக்கோ அவங்க வந்து அதிகப்படியான ஒரு கடன் அப்படிங்கிறத வந்து கட்டிக்கிட்டே இருப்பாங்க. வாங்கி வாங்கி அப்படியே சொல்லிட்டே இருப்பாங்க. அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையே அப்படிங்கிறது இருக்கும். 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி யாருக்கு வந்து சேர்ந்திருக்கோ அவங்க வந்து எப்பவுமே அந்த கடன்ல உணரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சேர்ந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து கடனுக்கு உண்டான கிரக சேர்க்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சேர்க்கை. இதுக்கப்புறம் நான் ஒரு சில விதிகள் மட்டும் சொல்றேன், அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. லக்னாதிபதி வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் அதிபதி வந்து 6ல இருக்கிறது. இதே மாதிரி 1ஆம் அதிபதி வந்து 8ல் இருப்பது. லக்னாதிபதி போய் 8ல இருந்தா அவர் போய் கடன் வாங்கினாருன்னா மாட்டிக்குவாரு. அப்ப லக்னாதிபதி வந்து 8ல இருந்தாருன்னா கடன் வாங்கக்கூடாது. லக்னாதிபதி 6ல இருந்தா ஓகே, அதை அப்படியே ரொட்டேஷன் பண்ணி போயிட்டே இருப்பார். ஒன்னும் தப்பு கிடையாது. சரிங்களா? தப்பு இல்லைனாலும் கூடுமான வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். வாங்கும் போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே, குறிப்பா வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. குறிப்பா நான் இப்ப சொல்றத மறுபடியும் திரும்ப திரும்ப சொல்றேன். குறிப்பா அப்படின்னம்னாவே நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இந்த மேஷ லக்னம் துலா லக்னம் யாரா இருக்கீங்களா? இதெல்லாம் மேஷ லக்னம் துலா லக்னம். இருக்கேன் ஐயா. மேஷ லக்னம் துலா லக்னம். ஓகே, யாருக்கா நண்பருக்காக முன்னாடி நின்று போய் மாட்டிருக்கீங்களா? நண்பருக்காக நிறைய கடன் கொடுத்துருக்கேன் சார். பட் ஆனா திரும்பி வரல. நிறைய விஷயங்கள்ல திரும்பி வரல. விட்டுறது அப்படி. ஓகே, பொதுவா வந்து மேஷ லக்னம் துலா லக்னம் யாருக்கா நண்பர்களுக்காக போய் உதவி பண்ண போனீங்கன்னா திரும்ப காசு வராது. அது புரிஞ்சுக்கோங்க. அல்லது இது எப்பவோ ஒரு 10 வருஷம் கழிச்சு வரும்னு வச்சுக்கோங்க. கூடுமான வரைக்கும் மேஷ லக்னம் துலா லக்னம் இந்த 2 லக்னத்துக்கு வந்து இந்த மாதிரி சில அமைப்புகள் இருக்கு. அது ஏன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். புரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப இங்க இருப்பீங்க இல்லையா? வேற யாரா இருக்கீங்களா மேஷ லக்னம் துலா லக்னம்? நான் இருக்கேன் ஐயா. ஓகே, கடன் வரது கொடுத்தா வருதுங்களா? ஆமா, கொடுத்தா வரது இல்ல. நம்ம தான் கையை விட்டு கட்டணும். ஒரு சார், சிலர் நான் என்ன தனுசுல பண்றாங்கன்னா வேற யாராவது ஒருத்தர்கிட்ட வந்து கேட்டு வாங்கி கொடுத்துட்றாங்க. அந்த கடனுக்கு அவங்களுக்காக இவங்க வட்டி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. அப்படிதான் நான் மாட்டின்னு இருக்கிறது. மற்றவங்களுக்காக வாங்கி கொடுக்கறதுதான். ஓகே, காரணம் புரியுதுங்களா? புரியுது. இதெல்லாம் பொறுமையா இருங்க. தெரியும் என்னன்ட்டு ஏன் வந்து இதை சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இயல்பாவே வந்து பாத்தீங்கன்னா புரியும். சரிங்களா? ஓகே, இப்ப பாருங்க. இப்ப 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லியிருக்கோம். பொதுவா வந்து இப்போ ஒரு கை மாத்தா ஒரு கடன் வாங்குறோம் இல்லையா? இப்ப நம்ம ஒரு நாளைக்கு வாங்கி நாளானைக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? கை மாத்தா எனக்கு நாளானைக்கு பேமெண்ட் வரணும், எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா தேவை, அந்த மாதிரி கை மாற்றமா வருது இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது அதுக்கு வந்து வட்டி எல்லாம் கிடையாது. இப்ப நீங்க ஏதாவது ஒரு நண்பர்கிட்ட ஒரு 2000 ரூபாய் 5000 ரூபாய் வாங்குறீங்க, நாளானைக்கு நீங்க காசு வந்ததுக்கு அப்புறம் கொடுக்குறீங்க, அதுக்கு ஏதாவது வட்டி கொடுப்பீங்களா? அதுக்கு ஏதாவது வட்டி கொடுப்பீங்களா? இல்ல சார், கொடுக்க மாட்டோம். கொடுக்க மாட்டீங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறது வந்து 3ஆம் இடம். கை மாதா வாங்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது 3ஆம் இடம் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். கை மாதா வரக்கூடிய பணம் அப்படிங்கிறது 3ஆம் இடம். யாரா கன்னி லக்னம் யாரா இருக்கீங்களா? கன்னி லக்னம். இருக்கேன் ஐயா. முருகேசன் ஐயா. கடக லக்னம் யார் இருக்கீங்க? கன்னி லக்னம் ஐயா. முருகேசன், திருச்சி. கரெக்டா கை மாத்தா காசு கேட்டா திரும்பி வராது, அவங்க கூட சண்டை வருதா இல்லையா? ஆமாய்யா. எது கொடுத்தாலும் வம்பு வழக்காதாங்க ஐயா வருது. கடக லக்னம் யார் இருக்கீங்க? கடக லக்னம் யாரா இருக்கீங்களா? சார் வணக்கம் சார். ரேகா ஸ்ரீனிவாசன், தர்மபுரி, கடக லக்னம் சார். ஓகே மேடம். யாரா கை மாத்தா திருப்பி கொடுத்தா சண்டை போட்டு தானே வாங்க வேண்டியதா இருக்கு?
அல்லது ஆமாங்க போராட்டமா சார். இருக்கா இல்லையா? ஆமாங்க சார். போன வருஷம் 20 லட்சம் ரூபாய் எங்க சித்தப்பா பொண்ணு கல்யாணத்துக்கு குடுத்தோம் சார். அது சண்டை போட்டு வாங்க வேண்டி இருந்ததுங்க சார். ஓகே, வந்துருச்சா? திரும்ப வந்துருச்சா? பரவாயில்ல. இந்த கடையில இருந்து கூட வந்துருச்சுங்க ஓரளவுக்கு வந்துரும். கொஞ்சம் பிச்சு பிச்சு கொடுப்பாங்க. காசு ஒரு 2 லட்சம் 5 லட்சம் 3 லட்சம் அப்படின்னு சொல்லி பிச்சு பிச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி வருதா இல்லையா? சார். அதுக்கு பதிலா எங்களுக்கு லேண்ட் கொஞ்சம் குடுத்தாங்க சார். நல்லதா போச்சு, தப்பிச்சிட்டீங்க. சண்டை போட்ட அப்புறம் குடுத்தாங்க சார். அதான் தப்பிச்சிட்டீங்க. ஓகே. இதே வந்து கண்ணி லக்னத்துக்கு வந்து சண்டை போட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா போடா என்னமோ பேசிட்டு போடான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. யாரா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அந்த மாதிரி தான். ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. அப்ப கூடுமான வரைக்கும் கொடுத்தா காசு திரும்ப வர மாட்டேங்குது ஐயா. இது இந்த 3ஆம் இடத்து மூலியமா கடன் வந்து ஏற்படுறது. புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒண்ணு. இதே மாதிரி இந்த கடக லக்னத்தில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தங்க சமீபமா ஒருத்தங்க பழகுனாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், அல்லது ஒரு புதுசா ஒரு பழக்கம் வருது. யாராவது ஒருத்தங்க வர்றாங்க, ஒரு புதுசா பழகுறாங்க உங்க கூட. சரி வாங்க அப்படிங்கிற மாதிரி சும்மா பேசுறாங்க, ஹாய் பாய்ன்னு சொல்றாங்க. அல்லது ஒரு 2 3 நாள் பாக்குறீங்க, பேசுறாங்க. ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு காபி சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க ஏதாவது ஒரு உங்க பண நிலைமை தெரிஞ்சுட்டு, நிதி நிலைமை தெரிஞ்சுட்டு அவங்க ஏதாவது ஒரு வகையா காசு கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி கேட்கும் போதும் அதை கொடுத்தாலும் திரும்ப இதே மாதிரி பிரச்சனைகள் தான் போய் மாட்டிக்குவீங்க. இந்த மாதிரி நிறைய வரலாறுகள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஒரு சிலர் இருப்பீங்க, ஒரு சிலர் சொல்றதுக்கு தயங்குறீங்க. ஓகே பரவாயில்ல, அதை பத்தி தெரியும் எனக்கு. இருந்தாலும் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப கூடுமான வரைக்கும் 3ஆம் இடத்திலேயே வந்து கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து இருக்கு. கடக லக்னமோ கன்னி லக்னமோ இருந்துச்சு அப்படின்னா கொடுக்கல் வாங்கல கூடுமான வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கணும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது முக்கியமான ரூலே அப்படிங்கறத எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. இதுக்கப்புறம் மேஷ லக்னத்துக்கு துலா லக்னத்துக்கு என்ன சொல்லியிருக்கோம்? கடன் கொடுத்தா வராது. வராது, திரும்ப வராது. அது பயங்கர போராட்டமா இருக்கும். அல்லது நீங்க ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அல்லது ஒரு மாசம் ஒரு 2000 எப்ப வந்து சேர்றது நம்மளுக்கு? பரவாயில்ல விட்டு தோறாடான்னு சொல்லி நிறைய பேர் வந்து விட்டுறாங்க. இந்த மாதிரி இருக்கா இல்லையா? இருக்கா? வரா கடன்கள் அப்படிங்கிறது துலா லக்னத்துக்கும் மேஷ லக்னத்துக்கும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கணும். வரா கடன்கள். இது அந்த பிரச்சனை ஆகிறது வந்து எதுக்கு வருது? பிரச்சனை ஆகிறது எங்க வருது? கன்னி லக்னத்துக்கு. கன்னி லக்னத்துக்கு கடக லக்னத்துக்கு. சரிங்களா? அது சண்டை போட்டுதான் வரணும். அப்போ இப்ப கன்னி லக்னத்துக்காரங்களும் துலா லக்னத்துக்காரங்களும் யாராவது ஒருத்தங்களுக்கு காசு கொடுத்தாதானே பிரச்சனை வருது. அப்ப அமைதியா இருக்கலாமே. காசு கேட்டா இல்லன்னா ஒரே சங்கடமா போயிடும். பரவாயில்லையா? ஏதாவது மறுபடியும் திருப்பி கேட்க போறாங்களா? கேட்டு கொடுக்கலனாலும் அது பிரச்சனையா வருது ஐயா. கொடுத்தாலும் பிரச்சனையா வருது. அதான் சார், கேட்டு இல்லன்ட்டு போயிருங்க. பரவாயில்ல, அது பிரச்சனையோட பிரச்சனையா போயிடும். சரிங்களா? ஓகே, பாத்துக்கோங்க எப்படின்ட்டு. சரிங்களா? ஓகே. இப்ப 3ஆம் இடம் அப்படிங்கிறதுலயும் கடன் இருக்குன்னு சொல்லிட்டான். இப்ப புரியுதா எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு? ஓகே. இதுக்கப்புறம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. லக்னாதிபதி வந்து லக்னாதிபதி இது வந்து 1ஆம் அதிபதினா லக்னாதிபதி வந்து 6ல இருந்தாலும் கடன் இருக்கும். அதை அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. இதே மாதிரி லக்னாதிபதி வந்து 8ல இருந்தாலும் தேவையில்லாம யாராவது ஒருத்தங்களுக்கு போய் வந்து வாங்கி கொடுத்தாலும் போய் மாட்டிக்க போறாரு. 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சேர்க்கை வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடாது. சொல்லுங்க சார். மியூட் பண்ணிக்கோங்க சார், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே. 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சேர்க்கை அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடாது. சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோ. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப காலபுருஷனுக்கு வந்து 2ஆம் அதிபதி யாரு? காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் அதிபதி அப்படிங்கிறது யாரு? ரிஷபம். 2ஆம் அதிபதி வந்து சுக்கிரன். இவர் போய் எங்க நீச்சமாகறாரு? கண்ணியிலைங்க சார். 6ஆம் இடத்துல நீச்சம். 6ல் வந்து நீச்சம் அடைகிறார். நீச்சம் அடைகிறாரா? ஆமாங்க சார். நீச்சம் அடைகிறாரா இல்லையா? அடைகிறாரா இல்லையா சார்? பாருங்க, காலபுருஷனுக்கு 2ஆம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா 6ல் வந்து நீச்சம் அடைகிறாரு. ஆமாங்க சார். ஆமாங்க. அடைகிறாரா? இப்ப பொதுவா வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்துச்சு அப்படின்னா, இப்ப உங்க பொதுவாவே உங்க லக்னத்துல இருந்து 6ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து இருக்கக்கூடாது.
அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொடுக்கல் வாங்கல வந்து பாத்தீங்கன்னா கவனமா இருக்கணும். கூடுமான வரைக்கும் கவனமா இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுமான வரைக்கும் நீங்க வரவுக்குள்ளேயே வந்து செலவு வச்சுட்டீங்கன்னா நல்லது. தேவையில்லாம போய் கடன் வாங்கினீங்கன்னா அது அப்படியே கடன் அப்படிங்கிறது பெருகிட்டே தான் இருக்கும். புரியுதுங்களா? உங்க கட்டுக்குள்ள ஒரு கடன் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லது. அதாவது உங்க ஜாதகத்துல சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா 6ல் வந்து இருக்குது. உங்க ஜாதகத்துல லக்னத்துக்கு 6ல் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் இருக்கிறது. இதே மாதிரி 2ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்குது. பட் இது எல்லாத்துக்குமே தீர்வு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது எல்லாத்துக்குமே தீர்வு இருக்கு. அதுக்கு உண்டான வழிமுறைகள் எல்லாமே இந்த வகுப்பில் வந்து சொல்லப்படும். புரியுங்களா? ஐயோ என்னமோ சொல்லி பயப்படாதீங்க. ஒரு சிலருக்கு அந்த மாதிரி வந்துச்சா இல்லையா? பயம் வந்துச்சா இல்லையா சார்? வந்துச்சு சார். நிச்சயம். பயப்படாதீங்க, எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு அப்படிங்கிறது வந்து உண்டு. பட் இது என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஒரு சிலர் கேட்டாங்க, என்ன கேட்டாங்கன்னா, சார் உங்களுக்கு இந்த பாரம்பரிய ஜோதிடம் எல்லாம் படிச்சிருக்கீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு கொஞ்சம் தெரியுங்க அப்படின்னு சொல்லி வச்சேன். சரிங்களா? சரி பாப்போம், ஜாதக ரீதியா கொஞ்சம் சொல்லி பாப்போம் அவங்க கிட்ட நடைமுறையில இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு எனக்கு தெரியும். அதோட நல்லாவே சிறப்பா நான் சொல்லி தருவேன். மத்தவங்களோட எனக்கு நல்லா சொல்லி தர தெரியும். நடைமுறை நீங்க போய் ஆட்டோமேட்டிக்கா நீங்க பயன்படுத்தலாம். ஒரு சிலர் கேட்டாங்க, என்ன சார் எப்ப பாரு ஏதோ ஒரு கிளாஸ் ஏதாவது எடுக்கிறீங்க, இந்த பாரம்பரிய ரீதியா ஏதாவது எங்களுக்கு உபயோககரமா ஏதாவது ஒரு கிளாஸ் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்கிற மாதிரி கேட்டாங்க. சரி ஓகே, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல நம்ம சொல்லக்கூடிய விதிகள்ல வந்து நிறைய இருக்கு. நீங்க அதை யோசிச்சு பாத்தீங்கன்னா நிறைய வரும். நாளைக்கு வந்து ஒரு ஃப்ரீ கிளாஸ் ஒண்ணு வந்து இருக்கு. நாளைக்கு ஒரு ஃப்ரீ கிளாஸ் இருக்கு. நம்ம எல்லா குரூப்லயுமே வந்து ஷேர் பண்ண போறோம். இந்த அடிப்படை ஜோதிட அறிமுக வகுப்பு அப்படின்னு சொல்லி அடிப்படை ஜோதிட கிளாஸ் வந்து ஒண்ணு எடுக்கிறோம். அதுக்கு வந்து ஒரு அறிமுக வகுப்பா நாளைக்கு வந்து இருக்க போகுது. சரிங்களா? அது உங்களுக்கு நிறைய இடத்துல நீங்க ஜோதிடரா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், ஜோதிட ஆர்வலர்களா இருக்கலாம், அல்லது நீங்க சாதாரணமா இருக்கக்கூடியவங்களா இருக்கலாம், ஜோதிட தெரியாதவங்களா கூட இருக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு ஜோதிடத்தை பத்தியான ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது வரும். ஓ இது இந்த மாதிரி எல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அமைப்புகள் அப்படிங்கிறது நாளைக்கு வரும். சில நாளைக்கு வந்து ஒரு 8 மணிக்கு வரும் கிளாஸ், ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும் போது. சரிங்களா? அது கூடுமான வரைக்கும் இது ஏன் இப்ப சொல்றேன் அப்படின்னா, எல்லாருமே இந்த கிளாஸ் இப்ப படிக்கிறவங்க எல்லாருமே நாளைக்கு வந்து அட்டன் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றேன். சரிங்களா? ஏன்னா இப்ப ஒரு சிலர் வந்து அவங்க விட்டுருவாங்க, ஒரு சிலர் வந்து சரி அது பாப்போம் அதுல என்ன இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கும். சரிங்களா? ஓ இந்த மாதிரி எல்லாம் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு நான் வந்து சொல்லி வைக்கிறேன். சரிங்களா? ஓகே, இப்ப பாருங்க, காலபுருஷனுக்கு 2ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன். சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா 6ல வந்து நீச்சம் அடைகிறதுனால பொதுவா எந்த ஜாதகத்துல இருந்தாலும் 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்துச்சுன்னா கடன் அப்படிங்கிறது வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். அப்படியே ஏதோ ஒரு வகையா அப்படியே வந்துகிட்டே தான் இருக்கும். யாருக்கா 6ல சுக்கிரன் இருக்கா? பொதுவா ஒரு ஜாதகத்துல 6ல சுக்கிரன் பாத்தீங்கன்னா கடன் எவ்வளவு வச்சிருக்கீங்கன்னு கேட்கலாம். அல்லது 2ஆம் அதிபதி 6ல இருந்துச்சுன்னா கடன் எவ்வளவுன்னு கேட்கலாம். 6ல சுக்கிரனோ அல்லது 2ஆம் அதிபதி வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறவங்களே யாரா இருக்கீங்களா, கடன் எவ்வளவு வச்சிருக்கீங்கன்னு கேட்கலாம், உறுதியா கேட்கலாம். ஐயா இருக்கையா இருக்கலாம் திருச்சி. ஓகே, இது வந்து துலா லக்னத்துக்கு பொருந்துமாங்கய்யா? துலா லக்னாதிபதி துலா லக்னத்துக்கு பொருந்து சார். துலா லக்னத்துக்கு பொருந்தும். துலா லக்னம் ஃபர்ஸ்டே போய் அது பிரச்சனையில மாற்றாருன்னு சொன்னமா இல்லையா? லக்னாதிபதி உச்சம்னு எடுக்க கூடாதுங்களா? லக்னாதிபதி உச்சம் தான் சார். லக்னாதிபதி உச்சம் தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது சார். மாற்று கருத்தே இல்லை. கண்டிப்பாக கடன் வாங்குவார். காலபுருஷனுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, துலா லக்னத்துக்கு ஏன் வந்து அவர் மாற்றாரு அப்படின்னா, இது 8ஆம் அதிபதி யாரு? லக்னாதிபதியே தான் 8ஆம் அதிபதியா. லக்னாதிபதியே 8ஆம் அதிபதியா? இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்ப இவர் இங்க போய் 6ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்ப லக்னாதிபதி 8ஆம் அதிபதியா? இது 7ஆம் பாவம் அப்படிங்கிறது நண்பர்களுக்கு உதவி பண்றது, அவரே இவரு தானே. இந்த மேஷ லக்னத்துக்கும் துலா லக்னத்துக்கு மட்டும் ஒரு குணம் என்னன்னா, அவங்க கிட்ட காசே இல்லைனாலும் வேற யாராவது ஒருத்தர் போய் கேட்டு வாங்கி இந்தாங்க வச்சுக்கோங்க, கடனா வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்ற அமைப்புகள் வந்து அவங்களுக்கு இருக்கு. சரி, இருக்கா இல்லையா? 100% இருக்கு. ஓகே, உங்க காசை வாங்கி கொடுக்க மாட்டீங்க. உங்ககிட்ட யாராவது ஒரு நண்பர்கள் உங்ககிட்டயே காசு இல்லைனாலும் உங்க மனசு வந்து கேட்காது சார்.
6ல உச்சமாச்சு அப்படின்னா உச்ச நீச்சத்துக்கு வந்து சில வகையான அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சும்மா உச்ச நீச்சம் அப்படிங்கிறது இந்த வகுப்புக்கு வந்து சொல்லலாம், கொஞ்சம் டைம் இருக்கு அதனால சொல்லலாம். பொதுவா உச்சம் அப்படின்னா என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து அந்த கடன் சார்ந்த 6ஆம் அதிபதி வந்து லக்னாதிபதி வந்து 6ல உச்சமா இருக்கு இல்லையா, இவர் என்னதான் கடன் வாங்கி கொடுத்தாலும் லக்னாதிபதி வந்து உச்சமாகும் போது இவர் வந்து அதை தாங்கக்கூடிய ஒரு வல்லமையில வந்து பாத்தீங்கன்னா இருப்பாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கும். புரியுதுங்களா? துலா லக்னம் ரொம்ப இவருக்கு வந்து டிஸ்டர்ப் ஆக மாட்டாரு அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கணும். லக்னாதிபதி 6ல உச்சமாகறத அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கணும். இதே நீச்சமாற அமைப்பில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நீச்சமாற அமைப்பில் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுங்களா? தேவையில்லாத ஒரு வகையா அவங்களால முடியாது அல்லது ஏதோ ஒரு வகையா சில அமைப்புகள் ஒரு தற்கொலை பண்ணிக்கலாம் கூட அவங்களுக்கு வந்து தோணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். நீச்சம் அப்படிங்கிறது உச்சம் அப்படின்னா தைரியமா இருக்கிறது, பலமா இருக்கிறது. நீச்சம் அப்படிங்கிறது ஒரு பலவீனமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அவங்க வந்து பலவீனமா இருந்தா என்ன முடிவு வேணாலும் அவங்க வந்து எடுப்பாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். காரணம் புரிஞ்சுதுங்களா எப்படின்ட்டு? புரிஞ்சுக்கோ. ஓகே. அப்போ வந்து ஒவ்வொரு விதிகளையும் நல்லா மனப்பாடம் எல்லாம் பண்ணாதீங்க, புரிஞ்சுக்கோங்க. லாஜிக்கா வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா போதும். சரிங்களா? இப்ப இது பாருங்க, இது நம்ம இங்க இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இப்ப 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி வந்து சேர்க்கை இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம். ஏன் சொன்னோம்? கடன் 6ஆம் இடம் கடன், 8ஆம் இடம் தாங்க முடியாத கடன். அதனால 2 சேர்க்கை இருந்ததுன்னா அதிகமான கடன்ல மாட்டிக்கிறதுக்கு உண்டான தன்மை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குதுன்னு சொன்னோமா? ஓகே. இப்ப லக்னாதிபதி வந்து 6ல இருக்க கூடாதுன்னு சொன்னோம். ஏன் சொன்னோம்? கடனை கொடுக்கக்கூடிய பாகம் 6ஆம் இடம் அப்படிங்கும்போது லக்னாதிபதி போய் அங்க இருக்காரு அப்படின்னா அவருக்கு தானாவே கடன்ல போய் மாட்ட போறாருன்னு அர்த்தம். ஆமா, லக்னாதிபதி அப்படிங்கிறது இவரா வந்து முயற்சி பண்ணி செய்யக்கூடியது. லக்னாதிபதி யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆக மாட்டார். இவரா போய் வாலண்டரியா போறது. அவர் எந்த பாவத்தில் இருக்காரோ அதை தேடிதான் போயிட்டு இருப்பாரு. அது இயல்பாவே அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். நல்ல வேலைக்கெல்லாம் போவார். லக்னாதிபதி யாரு இருந்தா நல்ல வேலை அப்படிலாம் கிடைக்கும், சூப்பரா அவர் வேலைக்கு போவாரு, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. வேலை வாங்கி வேலை கிடைக்கும், சம்பளம் வாங்கி கடன் கட்டிட்டு இருப்பார் அப்படிங்கறத சொல்லணும். சரிங்களா? ஓகே. 1ஆம் அதிபதி வந்து லக்னாதிபதி வந்து 8ல இருக்க கூடாதுன்னு சொன்னோம். என்ன பண்றாரு? 8ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா தாங்க முடியாத கடன்ல சிக்கிறாரு. போய் சம்பந்தம் இல்லாத போய் ஒரு அவசரப்பட்டு போய் மாட்டிக்குவார். அந்த மாதிரி சில அமைப்புகள் அப்படிங்கிறது அவருக்கு வந்து இயல்பாவே வந்துடும். இது வந்து ஒண்ணு. இப்ப பாருங்க, இப்ப இது என்னன்னு சொன்னோம்? சுக்கிரன் வந்து 6ல் இருக்க கூடாதுன்னு சொன்னோம். இது வந்து சுக்கிரனா? சுக்கிரன் வந்து 6ல் வந்து இருக்கக்கூடாது. இதே மாதிரி 2ஆம் அதிபதி வந்து 6ல வந்து இருக்கக்கூடாது. 2ஆம் அதிபதி 6ல இருக்கக்கூடாது, 8லயும் வந்து இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. 2ஆம் அதிபதி 8லயும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். சொன்ன மாதிரி 2ஆம் அதிபதி எனக்கு 8ல இருக்கு சார், 10 லட்ச ரூபாய் கடன் வந்துருச்சுங்க சார். அதான் சார். ஓகே. இதுல ஏங்க சார் நம்ம ரிஷப லக்னத்தையும் விருச்சிக லக்னத்தையும் சேர்க்கல? வெயிட் பண்ணுங்க சார், அது ஒரு காரணத்துக்காக வச்சிருக்கேன். வெயிட் பண்ணுங்க, சொல்றேன். சரிங்க சார், சரி. வெயிட் பண்ணுங்க, சொல்றேன். எல்லாத்துக்குமே இருக்கு இல்லையா, சொல்றேன், வெயிட் பண்ணு. ஓகே. யாரா மகர லக்னம் யாரா இருக்கீங்களா? மகர லக்னம்? ஏன் மகர லக்னங்க சார்? நானும் மகர லக்னம். ஓகே, மகர லக்னம் இருக்கீங்க இல்லையா? இப்ப பாருங்க, இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப சாதாரணமா மகர லக்னம் யாரா இருந்தாங்கன்னா ஒரு பேங்க் வந்து இவங்களுக்கே கூட்டு வந்து ஒண்ணு கடன் கிடைக்கும். யாரா நண்பர்கள் மூலியமாகவோ பேங்க் மூலியமாவோ கடன் கிடைக்குதா சார்? வட்டி இல்லாத கடன் கிடைக்கும் சார். குறைஞ்ச வட்டியில கிடைக்குது சார். குறைஞ்ச வட்டியில கிடைக்குதா? ஈஸியா கிடைக்கும். பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி இருக்குதா? யாரா மகர லக்னம் இருக்கீங்களா? ஆமாங்க, எனக்கு கிடைக்குதா இல்லையா? கம்மி வட்டியில கிடைக்கிறது இல்ல, நீங்க போய் கேட்டோன்னே கிடைக்கும். மத்தவங்களுக்கு யாருக்கும் அந்த மாதிரி கிடைக்காது. கேட்டோன்னே வந்து கடன் கிடைக்கும். இந்த சிம்ம லக்னத்துல பிறந்தாலும் அதே மாதிரிதான், கேட்டோன்னே கிடைக்கும். அது ஏன்னு சொல்றேன், எல்லாமே செபை செப்பா பார்ப்போம். சரிங்களா? காரணம் புரிஞ்சுக்கோ. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாகியஸ்தானம்னு பேரு. ஒருவருக்கு கிடைக்க வேண்டிய பாகியங்கள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப மகர லக்னம் அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. மகர லக்னம் இருந்துச்சு அப்படின்னா இது கால புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடம்.
6ஆம் இடம் தானே. அது வந்து இயற்கையாவே 6-9 சம்பந்தம் இருக்கிறதுனால 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியம். காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது வந்து இவங்களுக்கு எந்த இடத்துல கடன் கேட்டாலும் அவங்களுக்கு ஒரு, அதாவது எப்படி சொல்றது, கேட்காமையே கிடைக்கும். ஒரு பிரதிபலன் பாராம கூட அது கிடைக்கும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சில அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சரிங்களா? ஓகே. இப்ப பாருங்க, இப்ப அவரு ரிஷப லக்னத்துக்கும் துலா லக்னத்துக்கும் வந்து ரிஷப லக்னத்துக்கும் விருச்சிக லக்னத்துக்கும் பார்ப்போம். இவங்களுக்கு லக்னாதிபதியே 6ஆம் அதிபதியா இருக்காங்களா? ஆமாங்க. இவங்க எப்படியோ வந்து கடன் பெற்றுருவாங்க சார். எப்படியோ இவங்களே கடன் பெற்றுருவாங்க. சரிங்க. புரியுதுங்களா? இவங்களா தேடி போறது கடன். ஒண்ணு இவங்க வளர்ச்சிக்காக இருக்கலாம், அல்லது தேவையில்லாம ஏதோ ஒரு வகையா கடன் வாங்கிட்டே இருப்பாங்க. இப்ப ஏதோ பேங்க் லோன் வாங்கினீங்கன்னா வாங்கிட்டு இருப்பாங்க. எங்கேயே கடன் வாங்கிற கடன் எவ்வளவு வச்சிருக்குன்னு தாராளமா கேட்கலாம். ரிஷப லக்னத்தையும் கேட்கலாம், அல்லது விருச்சிக லக்னத்தையும் கேட்கலாம். கம்பல்சரியா அது வந்து லக்னாதிபதியா 6ஆம் அதிபதியா இருக்கிறதுனால இவருக்கு, அதாவது கடன் மட்டும் கிடையாது, இவர் நோய், எதிரி, வம்பு, வழக்கு எல்லாமே இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஒண்ணு போனா ஒண்ணு வர்றது, ஒண்ணு போனா ஒண்ணு வர்றது அப்படிங்கிறது இயல்பாவே இருக்கு. இவரே தேடி தேடி போய் எல்லாமே வந்து அவர் பண்ணிக்குவார். ரிஷப லக்னம் யாரா இருக்காங்களா? இவங்க தனக்குத்தானே எதிரியாக இருக்கக்கூடியவர். இவரா போய் முயற்சி பண்ணி இவர் யாராவது ஒருத்தங்க அட்வைஸ் கேட்டு நடந்தாருன்னா நல்லது சார். ரிஷப லக்னமும் விருச்சிக லக்னமும் யாராவது ஒருத்தங்களுடைய அட்வைஸ் கேட்டு அவங்க வாழ்க்கையில வந்து கடைபிடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன் அப்படிங்கிறது இருக்கும். அவங்க வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து இருக்கும். நான் தான் பெரியவன் அப்படிங்கிற மாதிரியோ அல்லது வேற ஏதோ ஒரு வகையா அவங்களா ஒரு சுயமுவா முயற்சி பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி முயற்சி பண்ணா போய் மாட்டிக்குவாங்க. புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாராவது ஒருத்தர்கிட்ட வந்து ஐடியா கேட்டு இந்த மாதிரி நான் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கேட்டு அவங்க வந்து பண்ணாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி அடைவாங்க. அல்லது சாதாரணமா எனக்கு தான் தெரியும், எல்லாமே தெரியும்னு சொல்லி போனாருன்னா கண்டிப்பா எங்கே போய் முட்டி முட்டி நின்றுவான். புரியுதுங்களா? ஓகே. ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களே எதிரியாகக்கூடிய அமைப்பும் வந்துடும். இவங்களுக்கு வந்து இப்ப அதுக்கு காரணம் யாரு அப்படின்னா இவங்களாதான் இருப்பாங்க. ரிஷப லக்னம் விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்க நண்பர்களே எதிரியாயிருவாங்க. என்ன காரணம் அப்படின்னா இவங்களுடைய நடவடிக்கை பிடிக்காம அவங்களே வந்து எதிரியா வந்து ஆயிடுவாங்க. புரியுதுங்களா? அதை நோட் பண்ணி வச்சுக்கோ. அப்ப கூடுமான வரைக்கும் ரிஷப லக்னத்திலேயோ விருச்சிக லக்னத்திலேயோ பிறந்தீங்க அப்படின்னா கூடுமான வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கவனமா இருக்க வேண்டும். நட்பு விஷயத்துல வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இதுக்கப்புறம் யாராவது ஒருத்தங்கிட்ட ஐடியா கேட்டு பண்ணா நல்லது. இல்ல அவங்க பண்றாங்க நான் பண்றேன்னு பண்ணா மாட்டிக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரா இருந்தாலும் சரிதான். இப்போ ஒரு நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து இன்னொரு நண்பர் கடன் வாங்குறாருன்னு சொல்லிட்டு கடன் வாங்கி கார் வாங்குறாருன்னு இவர் போய் மாட்டினாரு. அவர் வந்து விருச்சிக லக்னம். இன்னொருத்தர் நண்பர் வாங்கிட்டாரு, இவர் சாதாரணமா ஒரு ஆல்டோ கார் இருந்தா கூட போதும், அவர் வந்து பிரீசா வாங்குறாருன்னு இவர் போய் பிரீசா வாங்கினார். பிரீசா வாங்கினோடனே வந்து அவருனால எல்லாமே கட்ட முடியுது பாரு, இவருக்கு ஓட்டவே தெரியல, போய் எல்லாம் முட்டி நின்றுச்சு, சில வகையான அமைப்புகள் அப்படிங்கிறது வந்துச்சு. புரியுதுங்களா? அப்ப தேவையில்லாத இது தானே. அந்த மாதிரி இன்னொருத்தங்க பண்றாங்க அப்படின்னு பண்ணோம்னா மாட்டிக்குவோம். அதையும் நான் சொல்லி வைக்கிறேன், தெரிஞ்சுக்கோம், தெளிவா தெரிஞ்சுக்கோ. அப்போ ஆடம்பரத்துக்காக சில விஷயங்கள் பண்ணாலும் மாட்டிக்குவோம். ஆடம்பரத்துக்காக சில விஷயங்கள் பண்ணாலும் மாட்டிக்குவோம். அப்ப கூடுமான வரைக்கும் வந்து எல்லாத்திட்டையும் ஐடியா கேட்டு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும். சரிங்களா? ஓகே ஓகே. இப்ப பாருங்க, மகர லக்னமா இருந்தா கரெக்டா வந்து உங்களால ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ண முடியும், உங்களால அதை வந்து கரெக்டா நான் மெயின்டைன் பண்ண முடியும், அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கடன் வாங்கும். கடன் கேட்ட இடத்துல தாராளமா வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும், ஒன்றும் தப்பே கிடையாது. சரிங்களா? ஓகே. இந்த கடன் யாருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னா தனுசு லக்னம் யார் இருக்கீங்க? நான் இருக்கேன் சார். இதுல எத்தனை அமைப்புகள் இருந்தாலும் கடன் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து வளர்த்தும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். இது காலபுருஷனுக்கு வந்து என்னது, காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறது தனுசு லக்னத்துக்கு வந்து 10ஆம் இடமா வர்றதுனால இவங்களுக்கு வந்து கடன் எவ்வளவு வச்சிருக்காங்களோ அவங்க அந்த கமிட்மெண்ட் வைக்க வைக்க அவங்க அடுத்த கட்டத்துக்கு நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறம் சிம்ம லக்னம் யார் இருக்கீங்க? சிம்ம லக்னம் யார் இருக்கீங்க சார்? ஐயா நான் இருக்கேன். ஓகே. சிம்ம லக்னத்துல வந்து யாராவது ஒருத்தங்க கமிட்மெண்ட் வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த கமிட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பணம் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். இப்போ கமிட்மெண்ட் வர 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 காசு அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் வந்து செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அடுத்தடுத்த வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இருக்கா? இருக்கு. வேற யாரு சார் சிம்ம லக்னம் இருக்கீங்க?
சிம்ம லக்னம். ஓகே. இதுக்கப்புறம் கும்ப லக்னம். விருச்ச லக்னத்துக்கு ஐடியா கொடுக்குறவங்கள அந்த மாதிரி ஆளுங்களா வர்றாங்க சார். நானும் லக்னாத்தையும் 8ல மாட்டிக்கிட்டாங்க 6 8. எனக்கு சார் ஐடியா கொடுக்குறவங்களே இந்த மாதிரி இந்த மாட்டி வருவங்களா வர்றாங்க சார். நான் என்ன அதான் பண்ணுறேன்? சார், இருங்க சார், வெயிட் பண்ணுங்க, சொல்றேன் சார். அதுக்கு சில வகையான தீர்வுகள் இருக்கு, நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. என்ன சரிங்க? சரி. ஓகே. இப்ப பாருங்க, இப்போ இந்த விருச்சிக லக்னம் சார் சொன்னார் இல்லையா? இப்ப இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு விருச்சிக லக்னம் ஒருத்தர் இருக்காரு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவருக்கு இவரே 6ஆம் அதிபதியா இருக்காரு. இப்ப காலபுருஷனுக்கு இது 11ஆ இருக்கா இல்லையா? இருக்கு சார். இவர் எப்ப போய் மாட்டுவார் அப்படின்னா, இப்ப இவருக்கு கடன் காலபுருஷனுக்கு இவரே லக்னாதிபதி லக்னாதிபதி 6ஆம் அதிபதி ஒண்ணுதான். ஆனா காலபுருஷனுக்கு 11ஆம் இடமா இருக்கு அப்படின்னு நம்ம எடுப்போமா? இப்ப இங்க பாருங்க, இது இவர் 8ஆம் அதிபதி யாரு? புதன். விருச்சிக லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி யாரு? புதன். 8ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதி இவரே தான். 8ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி அவரு தானே? ஆமாங்க. சாதாரணமா அப்படியே ஒரு கடன் வாங்குவாரு, அதை அப்படியே பழகிடுவாரு. அதுக்கப்புறம் அப்படியே இவர் கட்ட முடியாத கடன்ல போய் மாட்டிக்குவாரு. ஒரு 10 வருஷம் 20 வருஷம் போய் ஒரு இது பண்ற மாதிரி போய் கடன்ல போய் மாட்டிக்குவாரு. புரியுதுங்களா? பொதுவா அதான் இருங்க சொல்றேன், கடைசியா அந்த தீர்வு சொல்றேன் சார், வெயிட் பண்ணு. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக லக்னம் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த விருச்சிக லக்னம் ரிஷப லக்னம் ஏதாவது இடம் வாங்குறேன்னு சொல்லி போய் காசு கடன் வாங்கி மாட்டினாங்கன்னா மாட்டிக்குவாங்க. இடம் வாங்குறதுக்கு காசு பத்தலன்னு போய் பண்ணாங்கன்னா மாட்டிக்குவாங்க. கடன் அப்படியே அவங்களை அப்படியே அரிச்சிரும். அது போக ஏதாவது ஒரு வழக்குலயும் போய் மாட்டிக்குவாங்க. கடன் மட்டும் கிடையாது, ஏதாவது ஒரு பிரச்சனை கூட இடம் ஏதாவது வாங்கினா கூட அதுல ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா கம்பல்சரியா வந்துடும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த இடத்துல கொஞ்சம் விளக்கம் தேவைங்க எனக்கு. விருச்சிக லக்னம் இடம் வாங்கினா மாட்டிக்குவாங்க அப்படின்னா அது என்ன லாஜிக்னு எனக்கு தெரியலைங்க. அதுக்கு மட்டும் பொதுவா பாத்தீங்கன்னா விருச்சிக லக்னம் பொதுவா அதாவது இடத்துக்கு உண்டான காரக யாரு சார்? செவ்வாய். செவ்வாயா? இவரே லக்னாதிபதி 6ஆம் அதிபதி அவரு தானே? ஆமாங்க. புரியுதுங்களா? அப்ப அந்த மாதிரி 6ஆம் அதிபதியா வர்றதுனால இப்ப இந்த பொதுவா பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இடங்களை குறிக்கிறது பாத்தீங்கன்னா புதன். இடங்களை குறிக்கிறது புதன். பெருசா இடம் வாங்குறது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா செவ்வாயை குறிக்கும். விவசாய நிலங்கள் அப்படிங்கிறது செவ்வாய் குறிக்கும். புரியுதா? புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த செவ்வாய் அப்படிங்கிறது காரக கிரகம் 6ஆம் அதிபதியா வந்துருது. நிலம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா சின்ன நிலம் அப்படிங்கிறது 8ஆம் அதிபதியா வந்துருது. சரிங்க. அதனால இடப்பிரச்சனை விருச்சிக லக்னம் யார் இருக்காங்களோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், அல்லது இட பிரச்சனை கம்பல்சரியா பாத்தீங்கன்னா இருக்கும், அல்லது இடம் அமையாம இருக்கும். யார் விருச்சிக லக்னம் இருக்கீங்க சார்? நானே விருச்சிக லக்னம் தாங்க. ரிஷப லக்னம் யாரு சார் இருக்கீங்க? இட பிரச்சனை ஏதாவது இருக்கா? பூர்வீக சொத்து பத்துக்கள் பிரச்சனை இருக்கா சார்? சார் நான் விருச்சிக லக்னம் சின்னதா இடம் வாங்கி போய் தான் ஏகப்பட்ட பிரச்சனைகளை மாட்டி அப்புறம் திருப்பி பெரிய பிரச்சனை ஆகி எல்லாமே டோட்டலா காலி ஆயிடுச்சு சார். திருப்பி பெரிய கடன் ஆகி போய் அந்த இடத்த வித்துட்டு வந்த போது தான் கொஞ்சம் கிளியர். அல்லது ஒரு சில சூழ்நிலைகள்ல பாத்தீங்கன்னா அந்த இடத்த வித்தே அப்படியே கடன் அடைக்கலாங்கிற மாதிரி வந்துடும். எதுக்குடா அது அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். புலிவாலை பிடிச்ச மாதிரி சார். விடவும் முடியாது. அத அப்படியே எப்படி சொல்றது, அந்த மாதிரிதான் இருக்கு. அதே மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. ஐயா சந்தேகம், இது லக்னத்துக்கு மட்டும் பொருந்துமா இல்ல ராசிக்கும் பொருந்துமாங்கய்யா? லக்னம் மட்டும் பொருந்து சார். லக்னத்தை மட்டும் எடுத்துக்கோங்க சார். ராசி மட்டும் நம்ம எடுத்தோம்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால எதுக்காக கேக்குறேன்னா ஐயா, நான் மகர லக்னம். ஐயா சொன்ன மாதிரி விருச்சிக ராசி நான் ஆக்சுவலா கடன் சின்னதா ஆரம்பிச்சது பயங்கரமா வளர்ந்து நிக்குதுங்கய்யா. அதுக்கு வேற ஏதாவது கிரக ரீதியான காரணம் இருக்கு சார். கிரக ரீதியான காரணம் இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். சரிங்க. சரி, ஓகே. இன்னொருத்தர் விருச்சிக லக்னம் சொன்னாரு இல்லையா, அவங்க ஏதாவது இட பிரச்சனை இருக்கா சார்? பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் இருக்கா? வேற யாரும்? விருச்சிக லக்னம் பெரம்பலூர் மகேந்திரன். நானு பூர்வீக சொத்துல கேஸ் நடந்து இப்பதான் எனக்கு நெகட்டிவான தீர்ப்பு வந்திருக்கு. அட் பிரசன்ட் நீங்க இப்ப இடம் வாங்குனீங்கன்னா தொல்லை வருவீங்க. ஆனா இன்னைக்கு பேங்க்ல 10 லட்சம் ரூபாய் லோன் வாங்கி ஜுவல் லோன் வச்சிருக்கேன். இடம் தான் ரெஜிஸ்டர் பண்ண போறேன் நெக்ஸ்ட் வீக். அதுக்காக விருச்சிக லக்னத்துக்கு ஏன் லேண்ட் வேண்டான்றீங்கிற ஒரு இதை கேட்டேன். பொதுவா அந்த மாதிரி பிரச்சனை வருது சார். அதான் பூர்வீகத்துல பிரச்சனை வந்துருச்சு இல்லையா?
வந்துருச்சுங்க. அது ஏமாற்றம் தானே சார்? நெகட்டிவா தீர்ப்பு வருது அப்படிங்கிறது ஒரு ஏமாற்றம் தானே? அது இயல்பாவே அந்த மாதிரி இருக்கும். ஆமாங்க. அல்லது அது அப்படியே புடிவால பிடிச்ச மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கும். அது பாத்துக்கலாம் சார், என்னன்னு பாப்போம். நம்ம கடைசியா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம சொல்றோம், அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கும். இயல்பாவே இருக்கிறது சார். இந்த ரிஷப லக்னம் யாரா இருக்கீங்களா? ரிஷப லக்னம் இடம் வாங்கும் போது அந்த பிரச்சனை வந்திருக்கும். சொல்லுங்க. எங்க பொண்ணுக்கு ரிஷப லக்னங்க சார். இப்பதாங்க சார் பூர்வீகத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனா பூர்வீகத்துக்கு வந்த உடனே வீடு கட்டின உடனே அதுலயே கொஞ்சம் பிரச்சனைங்க சார். ஓகே மேடம். பாப்பா மேடம். ஓகேங்க சார். ஓகே சார் சொல்லுங்க. சார் நம்ம எனதும் அதே மாதிரி சார் விருச்சக லக்னம் சார். 8ல சுக்கிரன் இருக்கு சார். புதன் வீட்டுல புதனும் அந்த இடத்துல இருக்கு சார். வக்கரம் ஆயிடுச்சு. நான் ஒருத்தருக்கு தெரிஞ்ச நண்பருக்கு பிளாட் ஒண்ணு வாங்கி கொடுத்தேன் சார். பெரிய பிரச்சனையாகி கடைசியா சங்கடத்துல முடிஞ்சு போயிங்க சார். அது மாதிரிதான் ஆச்சுங்க சார். அதே மாதிரி எனக்கு பூர்வீகத்திலயும் பிரச்சனைங்க சார். நீங்க சொல்றது 100% பலன் ஒத்து வருது சார். அதான் சார், அந்த மாதிரிதான் சார் வரும். நடைமுறையில இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் சார் நான் சொல்லுவேன். அதையும் நான் சொல்லிடுறேன். திரும்பவும் நான் சொல்ற காரணம் இருக்கு. நடைமுறையில உங்களுக்கு வந்து ஒத்து வரணும். சரிங்களா? இப்ப நீங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க இல்லையா? இப்ப நான் சொன்னா அந்த விதி வந்து பொருந்தி வரணுமா இல்லையா? அல்லது நீங்க யாரா சர்க்கிள்ல யாரா இருக்கீங்கன்னா அதை வந்து பொருத்தி பாருங்க. அப்ப நான் அதாவது தெரியும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும். அதான் சார். சரிங்களா? உங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் இருக்கா? இப்ப பார்த்தா இது இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்பிடென்ட் வருதா இல்லையா? ஆமாங்க சார். வருதா இல்லையா? அதுக்காக தான் சொல்லி வைக்கிறேன். சரிங்களா? புரிஞ்சு வச்சுக்கோ. ஓகே. இதுக்கப்புறம் இந்த மீன லக்னம் எடுத்துக்கோங்க. இருங்க, நான் சொல்றேன். கும்பத்தை கடைசியா சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதுக்காக தான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே. அதாவது மீன லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கடன் அப்படிங்கறது எப்பவுமே அவங்களுக்கு ஒரு தீராத ஒரு தன்மையில வந்து பாத்தீங்கன்னா அது இருந்துகிட்டே தான் இருக்கும். எப்பவுமே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. மீன லக்னம் அப்படிங்கிறது எப்ப பாரு அவங்க கடன்ல வந்துகிட்டே இருப்பாங்க. பட் அவங்களுக்கு அந்த தேவையான பணம் அப்படிங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கும். மீன லக்னம் அப்படிங்கிறது இருந்தா தேவையான பணம் அப்படிங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கும். அதாவது ஒண்ணு பேங்க் லோன் வாங்கினா அவங்களுக்கு சில அமைப்புகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். அல்லது அவங்க அந்த ரொட்டேஷன்ல வந்துகிட்டே இருப்பாங்க. ரொட்டேஷன்ல வாழ்ந்துட்டே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மீன லக்னம் யாரு சார் இருக்கீங்க? வளர்ச்சி அப்படிங்கிறதையும் கொடுக்கும். படிப்படியா அப்படியே வந்துகிட்டே இருக்கும். நிறைய வழிகள்ல வந்து பணம் வரும். யார் மீன லக்னம் இருக்கீங்க? மீன லக்னம் யாரா இருக்கீங்களா? மீன லக்னம் யாருமே இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்சவங்களே யாரும் இல்லையா? அனலைஸ் பண்ணி பாருங்க. இருக்காரு, மீனக தம்பி இருக்காருங்க. ஓகே சார். அவங்களுக்கு வந்து கடன் வச்சா வந்து பாத்தீங்கன்னா பரவாயில்ல, ஓகே, அந்த மாதிரி இருக்கு. சரி, கும்ப லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 5, 8. கும்ப லக்னத்துக்கு வந்து எந்த பாவம் வருது? கும்ப லக்னம் வந்து பாத்தீங்கன்னா கூடுமான வரைக்கும் கடன் வாங்காம இருக்கிறது வந்து நல்லது. கும்ப லக்னத்துக்கு வந்து கூடுமான வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்காம இருக்கிறது வந்து நல்லது. ஏன்னா அது காலபுருஷனுக்கு 8ஆம் இடமா வந்து வந்துருது. இப்போ சம்மந்தம் இல்லாத இந்த வட்டிக்கு மேல வட்டி அப்படியே போய் இப்போ வேற மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி சில அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து இருக்கு. கூடுமான வரைக்கும் அதை தவிர்க்கிறது வந்து நல்லது. தெரிஞ்சு போய் பண்ண வேண்டாம். உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மட்டும் நீங்க வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க அதுக்கு எப்படி கிளியர் பண்ணமோ அதை பண்ணிக்கோங்க. சரிங்களா? நல்லது. இந்த மாதிரி 8ஆம் இடம் சம்பந்தப்பட்டா எதிர்பாராத நஷ்டம் அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப கடன் வாங்கி இப்ப ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்றேன்னு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு லேண்டே வாங்குறாங்க, அல்லது வேற ஏதோ ஒரு அசட்டா வாங்குறாங்க, அல்லது வேற ஏதோ ஒன்று வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது விலை அப்படிங்கிறது கம்மியாயிரும். இவங்க வாங்கின விலையை விட குறைச்சு வந்து கேட்பாங்க. இடமே யாராவது வச்சிருந்தாங்கன்னா, யாராவது கும்ப லக்னம் இருக்கீங்களா சார்? இந்த கும்ப லக்னம் விருச்சிக லக்னம் ஏதாவது ஒரு பொருள் வந்து வச்சிருந்தாங்கன்னா அதை வந்து இவங்க வாங்கின விலையை விட கம்மியா கேட்பாங்க. யாராவது வித்துருக்கீங்களா அந்த மாதிரி? அல்லது இவங்களுக்கு எகென்ஸ்டா இருக்கு சார் அது? விருச்சிக லக்னத்துக்கு அப்படி இருக்குமா சார்? அதுக்கு அதே தான் சார். விருச்சிக லக்னத்துக்கு அந்த மாதிரி தான் கம்மியா கேட்பான். வாங்கின விலையை விட கம்மியா வந்து கேட்கறது. புரியுங்களா? அது எதா இருந்தாலும் சரி, எந்த பொருளா இருந்தாலும் சரி, இவங்களே தான் ஒரு பொருள் உற்பத்தி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை விட கம்மியா கேட்பாங்க. அல்லது இவங்களே கம்மியா கொடுத்துருவாங்க. பரவாயில்ல, வச்சுட்டு என்ன பண்ண போறோம்னு சொல்லி கம்மியா வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? நோட் பண்ணி
என்ன சார்? கரெக்டா இருக்கு சார், நடக்குது இருக்கு சார். சார். ஏதாவது புரியல. நம்ம ஒரு பொருளை தயாரிச்சா கூட ரொம்ப சீப்பா நீங்க தான் சார் சொல்றது இடம் கரெக்டா போடுறாங்க. இருக்கு சார். ஆமா சார், அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகே. ஏதாவது நம்ம விழுந்து வேலை பார்த்து கூட நம்ம பார்த்தோம்னா ரொம்ப சீப்பா இருக்குது, அடுத்தவங்க பார்த்தாங்கன்னா 200 ரூபா கொடுக்குறாங்க, நம்ம பார்த்தா அதான் 100 ரூபா அதான் கூட கொடுக்க மாட்டேங்க. அது அந்த மாதிரி தான் இருக்கு சார். அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. கடைசியா சொல்றேன் சார், அதை பண்ணிக்கோங்க. அதை பண்ணிட்டீங்கன்னாவே சரியாயிரு, படிப்படியா சரியாயிரு. அதுவும் தான் சார், சரிங்களா? எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சார் நிறைய வேலை, நல்ல வேலையெல்லாம் வருது சார். நானும் விருப்பப்பட்டு போய் செய்வேன். என்கிட்ட நல்ல மைண்டை வாஷ் பண்ணி வேலையை வாங்கிடுவாங்க சார். ஆனா அதுக்கு உண்டான ஊதியத்தை வந்து பாத்தீங்கன்னா அது சரியா செய்யாதவனுக்கு ஈக்குவல் தான் தருவாங்க சார் எனக்கு. அதான் அதான் ஒரு சிலர் தான் ஓகே புரிஞ்சுக்கிட்டு கொடுப்பாங்க. ஓகே ஓகே. இப்ப இதுல பாருங்க, இதுக்கப்புறம் மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். இங்க பாருங்க, இங்க 6ஆம் இடம் அப்படிங்கிறது இது 8ஆம் இடமா ஆயிருதா? 6ஆம் இடம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையா வந்து பாத்தீங்கன்னா வராத பணம் அப்படிங்கிறது நிறைய நின்றுகிட்டே இருக்கும். யாரு மிதுன லக்னம் சார் இருக்கீங்க? கடன் இவங்களுக்கு நல்லதுதான். சொத்து பத்துக்கள் எல்லாமே வந்துடும், சொத்து பத்துக்கள் எல்லாமே இருக்கும், எல்லாமே இவங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். வராத கடனும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அது இவங்க மனசுல ரொம்ப ரொம்ப ஒரு பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டே இருக்கும். அது வரும் வரும் வரும்னு சொல்லி நினைச்சிட்டே இருக்கிற மாதிரி சில அமைப்புகள் வந்து அந்த மிதுன லக்னத்துக்கு வந்து உண்டு. யாரா மிதுன லக்னம் இருக்கீங்களா சார்? இருக்கும் சார். ஓகே. இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்க. சொத்து பத்துக்கள் எல்லாமே சேர்ந்துரு சார். கடன் மூலியமா சொத்து பத்துக்கள் எல்லாமே சேரும், சூப்பரா இருக்கும். பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையா அந்த ஒரு வராத பணம் அப்படிங்கிற மாதிரி நின்னுகிட்டே இருக்கும். அதாவது எங்கேயோ ஏமாற்றப்படுறது. என்ன சார்? வராத பணம் வருஷ கணக்குல நிக்குது சார். அதான் சார், இந்த மாதிரி இருக்கும். அது அந்த மிதுன லக்னத்துக்கு உண்டான ஒரு அமைப்பு. மேக்சிமம் எல்லா லக்னமே நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். சரிங்களா? ஓகே. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இது வந்து கிரக ரீதியா இருக்கிறது. கிரகம் வந்து போய் ஒரு சில அமைப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது. சரிங்களா? ஓகே. இதுக்கப்புறம் இந்த பாவ ரீதியா அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப பாவ ரீதியா அப்படிங்கறது நம்ம எப்படி எடுத்துட்டோம்? லக்னாதிபதி வந்து 6ல இருக்கக்கூடாது, லக்னாதிபதி வந்து பாத்தீங்கன்னா 8ல இருக்கக்கூடாது. இதே மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3ஆம் இடத்துல இப்ப இது வந்து 6வது ரூலா எழுதிக்கோங்க. இது வந்து 5, 6வது ரூலா எழுதிக்கோங்க. 3ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியோ இருக்கக்கூடாது. அல்லது 3ஆம் அதிபதி வந்து 6, 8ல இருக்கக்கூடாது இல்லையா? இப்ப இதே மாதிரி வந்து 6ஆம் அதிபதி வந்து எப்படி நீங்க எழுதுனீங்கனாலும் சரி, 6, 3, 8 இது அப்படின்னா இப்ப 3ஆம் அதிபதி 6லயே 8லயே இருக்கக்கூடாது, 6ஆம் அதிபதி 3லயே 8லயே இருக்கக்கூடாது, 8ஆம் அதிபதி 3லயே 6லயே இருக்கக்கூடாது. இது அப்படியே ரூலா புரிஞ்சுக்கோங்க. சார் இது கோச்சாரத்துல போகும்போது ஒத்து வருமா சார்? சார் கோச்சாரம் நான் சொல்றேன் சார். இப்ப கிரகம் பாவம் மட்டும் நான் சொல்லிடுறேன் என்னன்ட்டு. கிரகம் பாவம் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு கான்செப்டுக்கு வந்துட்டீங்களா? இப்போ எப்படி வேலை செய்யுது அப்படின்ட்டு ஈஸியா இருக்கா? புரியுது? ஆமா சார். சிம்பிளா இருக்கா? ஆமா சார். ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே டக்குன்னு சொல்லிடலாம். சொல்ல முடியுமா முடியாதா? டக்குன்னு சொல்லலாம். அவனுக்கு கடன் இருக்கா இல்லையா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா வந்து புரிஞ்சிடலாம். இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ரூல் வச்சிருந்தீங்களா? பாவ ரீதியா இருக்கக்கூடியதுல இதுக்கு தகுந்த மாதிரி வேற ஏதாவது ரூல் வச்சிருக்கீங்களா? ஒண்ணு அந்த அதாவது பாவகிரகங்கள்லாம் இருக்கு, நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க அது எப்படின்ட்டு. வேற ஏதாவது ரூல் வச்சிருக்கீங்களா சார்? ஈஸியா இருக்கா? நீங்க படிச்சதெல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். இருக்கா இல்லையா? இருக்கா? பூதாகரமா இருக்கா? கடனுக்கு உண்டான அமைப்புகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பூதாகரமா இருக்குமா இருக்காதா சார்? இருக்கு சார், இருக்கு சார். ஆமாங்க. இருக்குங்க சார், இருக்குங்க சார். இப்ப ஈஸியா இருக்கா இல்லையா? இது ஈஸியா இருக்குங்க சார். அவ்வளவுதான் சார். இதுதான் நம்ம டெக்னிக் சார். பார்க்கப்போ சொல்லிடலாங்க சார், இருக்கிற இடத்த வச்சு சொல்லிடலாங்க சார், லக்கணத்தை வச்சு அதை சொல்லிடலாம் சார். சிம்பிள் தான், சிம்பிள் தான், சிம்பிள்.
சார் வணக்கம். எங்க ஏரியாவுல கரண்ட் இல்லைங்க சார். கொஞ்சம் அட்டன் பண்றதுக்கு டிலே ஆயிடுச்சு. கடக ஓகே லக்னத்துக்கு சார், சொல்லியிருக்கீங்க. வீடியோ வந்துருங்க சார். வீடியோ நாளைக்கு வந்துடும். நாளைக்கு அல்லது நாளானைக்கு காலைல வந்துடும் சார். இமெயில் ஐடி பதிவு பண்ணாததுக்கு பதிவு பண்ணிருங்க சார். இது கடக லக்னத்துக்கு சொல்லியாச்சு இல்லைங்க சார்? சொல்லியாச்சுங்க சார். கடகத்துக்கு சொல்லியாச்சு. சரிங்க சார். சரி, வீடியோல பாத்துக்கிறேன். ஓகே. சார் இப்போ விருச்சக கவர் பண்ணியாச்சுங்க சார். சார் இப்போ விருச்சக லக்னத்துல செவ்வாய் வந்து சப்போஸ் கடகத்துல நீச்சம் ஆயிட்டாருன்னா அவங்களுக்கு வந்து இது கம்மியா கடன் கம்மியா இருக்கும் இல்ல கடன் இருக்காதுன்னு எடுத்துக்கணுமா சார்? இல்ல அந்த மாதிரி இல்லைங்க. கடன் இருக்கும், குறைஞ்சிரும் சார். குறைஞ்சிரும். கடன் இருக்கும், கட்டிடுவாங்கன்னு அர்த்தம். பொதுவா வந்து லக்னாதிபதியே நீச்சமாகுது இல்லையா? பொதுவா வந்து லக்னாதிபதி நீச்சமாகுது வந்து பெருசா வந்து அகலக்கால் வந்து வைக்க மாட்டாங்க. யாரா வேணாலும் இருக்கலாம். நீச்சமாச்சு அப்படின்னா அகலக்கால் வந்து வைக்க மாட்டாங்க. இது ரூலா வந்து எடுத்து வச்சுக்கோங்க. லக்னாதிபதி யாருக்கு சேம் ரிஷபத்துக்கும் அதேதான் ரூல். அதேதான். யாரா இருந்தாலும் சரி, லக்னாதிபதி ரூலாவே எழுதி வச்சுக்கோங்க. லக்னாதிபதி யாருக்கு நீச்சமோ அவங்க பெருசா வந்து அகலக்கால் வைக்க மாட்டாங்க. ஓகே போதும், எனக்கு இருக்கிறதே போதும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. யாருக்கா லக்னாதிபதி இருக்கா சார்? நீச்சமா இருக்கா யாருக்காச்சு? விருச்சிக லக்னம் 6 8 லக்னாதி. ஏதாவது 6 8 சார். ஓகே சார், நீங்க ஒரு லிமிட்டுக்குள்ள தான் சார் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. லிமிட்டுக்குள்ள வாங்கினாலும் அதுலயே வாழ்ந்துருக்கீங்களா இல்லையா? இருக்கு சார். அப்படியே இருந்தாலும் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறாங்க சார். அதுலயே அதான் சார், அது பலவீனமான அமைப்புன்னு அர்த்தம். லக்னாதிபதி 6ஆம் அதிபதி பலவீனமா இருந்துச்சுன்னா அப்ப எல்லாருமே யூஸ் பண்றது அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். அல்லது பெருசா வந்து அவர் இது பண்ணிக்க மாட்டார். இவருக்கு உண்டான ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்காதுன்னு கூட எடுத்துக்கலாம். இருக்கு சார். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அதுலயே மூலிகை அப்படியே அதே சரியாயிடுது சார். பெருசா வளரும் இல்ல அதுக்கு மேல. அதான் இருக்கு சார். நான் சொல்றேன். வெயிட் பண்ணுங்க சார். வணக்கம் சார். தனுசு லக்னத்துக்கு அது என்ன சார் அப்டேட்டா இருக்குன்னு சொன்னீங்களா? அது எனக்கு புரியலைங்க சார். புரியல சார். தனுசு லக்னம் அப்படிங்கிறது இப்ப சிம்ம லக்னத்துக்கு தனுசு லக்னத்துக்கு இவங்க கடன் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நல்லது சார். கரெக்டுங்க சார். கடன் அப்படிங்கறது வந்து நல்லது. இவங்களை வந்து வளர்த்தும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவங்களை வந்து கடன் அப்படிங்கிறது நல்லது. இவங்களை வந்து வளர்த்தி விடும். ஒரு கட்டத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு வளர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கடன் அப்படிங்கறத வந்து வளர்த்தி விடும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். உண்மைதாங்க சார். அனுபவம் இருக்குங்க சார். ஆனா எனக்கு இந்த கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு ஒரு 6 லட்சம் ரூபா வாங்கி கொடுத்தேங்க சார். வாங்கி கொடுத்துட்டு அவங்க என்ன நாங்க பணம் கேட்டா, நீ கொடுத்தது உண்மை, வாங்கினது உண்மை, யாரு சாட்சி, எங்க வேணாலும் போ வரேன்னு. அப்படியே ஒண்ணுமே புரியலைங்க சார். அப்படியே தலை சுத்திருச்சு எனக்கு. ஒரு நிமிஷம் வாங்கவே முடியல கடைசி முடியல அவங்ககிட்ட. அதாவது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த கடன் அப்படிங்கிறது நல்லது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கா இல்லையா? இப்ப இந்த தனுசு லக்னம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த தனுசு லக்னத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு அதே மாதிரிதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப ஏதோ யாரா ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா பண ரீதியா போய் ஏமாந்துருவாங்க. இவங்க ஏமாந்த கதை அப்படிங்கிறது தனுசு லக்னத்துக்கு உண்டு, சிம்ம லக்னத்துக்கு உண்டு சார். நிறைய இருக்குங்க சார். எனக்கு தனுசு லக்னத்துக்கு உண்டு, சிம்ம லக்னத்துக்கு உண்டு. எழுதி வச்சுக்கோங்க. கேட்கலாம் தாராளமா. பணம் கொடுத்து அதான் சார் எனக்கு செலவு பண்ணாம அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்தா சார் பிரச்சனையே. அதான் சார் அந்த மாதிரிதான். அடுத்தவங்களுக்கு இப்ப இவங்க இவங்களுக்கா வாங்கினா கூட பிரச்சனை இருக்காது. வேற யாராவது ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்து போய் மாட்டிடுவாங்க. அந்த மாதிரி சில அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே பலன்கள் ராசிக்கு வந்துச்சுன்னா ஒரு 50% வந்து எடுத்துக்கோங்க. இது ஒரு ரூலா தான். ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ராசிக்கு வந்துச்சுன்னா ஒரு 50% அப்படிங்கறத எடுத்து வச்சுக்கோங்க. இதே பலனை ஒரு 50% எடுத்துக்கோங்க ராசிக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்ப இதுல இருந்து வெளிவர்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா வழிமுறை உண்டு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். வழி இல்லாமல்லாம் கிடையாது. எல்லாத்துக்குமே அந்த வழிமுறை அப்படிங்கிறது வந்து உண்டு. சார் சொல்லுங்க. ஐயா 6ல சுக்கிரன் வக்ரம் பெற்றாங்க சார். வக்ரத்துக்கு சொல்றேன் சார். கடைசியா சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. கடைசியா சொல்றேன். சார் வேற சார். சார் சுக்கிரன் 6ல இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. 8லயும் இருக்கக்கூடாதா சார்? சுக்கிரன் 8லயும் இருக்கக்கூடாது சார். ஓ சரி சார். சுக்கிரன் 8லயும் இருக்கக்கூடாது. ஓகே சார். வேற யாராவது ஒருத்தங்க வந்து உங்களுடைய பணத்தை வந்து விளையாடுவாங்க சார். ஓ சரி சார். சரி சார். ஓகே. அது அப்படியே பொருந்து வருது சார். எனக்கு என் பணம்